ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், ஆனால் புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துருது இல்லை. நம்ம பாட்டுக்கு ஒரு பிளாக் ஷிப்பில் அவார்டு, சரி ஓட்டு போடலான்னு பார்த்தா இந்த பக்கம் போஸ்ட்டில் இருக்குது, அங்கே ஓட்டிங்கில் போனால் இவங்க பேர் இல்லை. என்னடா இதே பிரச்சனையாக இருக்குன்னு நேற்று என்ன தான் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு போய் பார்க்குறேன். எனக்கு அப்டேட் ஃபஸ்ட்டு ஆகவே இல்லை. அங்கே வந்து லக்ஷ்மி பிரியா வந்து அவங்களாம் ஸ்டோரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் லக்ஷ்மி பிரியா சுவாமியோட இது பேர் ஆன்ஸ்க்ரீன் பேர்லாம் டேக் ஆகவே இல்லை. சரின்ட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ப்ராப்ளமாக இருக்குது, சைட் ஒர்க் ஆகலை. இது நேற்று முன்தினம் சைட்டு ஒர்க் ஆகலை நைட்டு. அதாவது அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்களா அன்றைக்கி வந்து நைட்டு ஒர்க் ஆகலை. சரி ஏதோ அப்டேட் பண்ணுறாங்களாட்டுன்றத ஹாப்பி. சுவாமியோட அப்டேட் வந்து ஆக்டர் வைஸில் இருக்குது, அவரோடது மட்டும் அங்கே இருக்குது. ஆனால் லக்ஷ்மி பிரியாவது இல்லை. அதே மாதிரி பேருக்கும் விகாவை போடலை. சரி என்னன்னு புரியல. பட் ஆனால் அவங்க போஸ்ட்டில் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுங்கன்னு லக்ஷ்மி பிரியா ஷேர் பண்ணாங்களா, அதில் இருக்குது. ஒன்றும் புரியல. இதில் ஏற்கனவே சுவாமியை லேட்டாக அப்டேட் பண்ணதுலேயே ஒரு 2 நாள் ஓட்டிங் மிஸ் ஆகுது, ஒரு நாள் ஓட்டிங் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணால் அப்புறம் எப்படி? அப்புறம் அவங்க செம காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஓட்டிங் டெய்லியும் போடுறது ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ டெய்லியும் 1000 பேர் போடுறோன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு 1000 பேர் போட்டிருப்பாங்கல்ல. போட்டிங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, ஆட்டையை கலைச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து தெளிவாக போஸ்ட்டை போட்டு ஃபஸ்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணலாம். இதை எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு அவங்க வந்து சைட்டில் ஃபஸ்ட்லேருந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா சுவாமியை லேட்டராக தான் ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்லேருந்து 2 நாள் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் தெரியாமல் இருக்கும்ல. ஒரு போட்டின்னு தான் சரியாக இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அதில் இன்னும் லக்ஷ்மி பிரியா ஆட் ஆகவே இல்லை. பேர இதில் போட்டிருந்தாங்க, ஆட் ஆகலை. அவங்க அங்கே லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க, அதாவது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஓட்டிங்கில் போய் பார்த்தா காணோம். என்னடா இது, நம்ம எதை பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு எனக்கே ஒரே வருத்தமாக இருக்குது. நானும் பாசிட்டிவாக தான் பேசணும்னு நினைக்கிறேன். டாபிக் அப்படி வருது, என்ன பிகிலு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் விகா ஃபேன்ஸ்க்கு ஒரு பக்கம் வருத்தம். ஆனால் சுவாமி அங்கே ஆக்டர் வைஸில் இல்லைன்னொன்னே, அட்மினே உங்களுக்கு உண்மையாகவே மனசாட்சி இருக்கா இல்லையா அப்படின்னு பிள்ளைங்க பொழந்து கட்டிட்டாங்க கீழே கேள்வி. அப்பா பாப்பா அந்த சுவாமியோட ஃபேன்ஸ் இருக்காங்களே, அடே. ஆனால் நிறைய பேர்த்து அந்த இடத்துல கொடுத்துருக்கணுங்க. ஆனால் அவங்களும் ஒரு 5-6 பேர்த்த தானே கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரியில் ஒரு எல்லா சீரியல் ஆக்டரையும் போட்டுறணும். அப்புறம் அதுலேருந்து லிஸ்ட் பண்ணுவோம். அந்த இந்தியன் டிவி கப்பல் எப்படி பண்ணுறாங்க, 140 பேர்த்துலேருந்து 100 பேர் இருக்கிறாங்களே. ஆனால் இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். என்னை பொறுத்தவரை நடிக்கிற எல்லா நடிகரையும் போட்டுருணுங்க. அதுலேருந்து ஓட்டிங் வரும்போது ஒரு டாப் 10 வச்சு கொண்டுட்டு போகலாம். அதுதான் கரெக்டான விஷயம். ஆனால் இவ்வளோ பேர்த்த பண்ண முடியாது, அதுவும் நமக்கு புரியுது. எனிவேஸ், இந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். சுவாமி வந்து ஆக்டரில் பெஸ்ட் ஆக்டர், ஃபேவரட் ஆக்டர் அதில் இருக்கார் அந்த கேட்டகரியில். பட் ஆனால் லக்ஷ்மி பிரியா ஆட் ஆகலை, ஆன்ஸ்க்ரீனில் ஆட் ஆகலை. இந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டில் கூட குட்டி பாப்பா ஆட் ஆன மாதிரி போஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களும் இல்லை. அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இருந்தாலும் ஃபேமிலி சப்போர்ட்டிங்கில் வந்து நிவின் இருக்காங்க, நம்ம கங்கா இருக்காங்க, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. ஓட்டிங் போடுங்க. ஃபேமிலியில் இருக்காங்க, அதாவது பெஸ்ட்டு ஃபேமிலி, அப்புறம் பெஸ்ட்டு சீரியல், அது மாதிரி சில கேட்டகரியில் மகாநதி இருக்காங்க. போய் பார்த்து போடுங்க. நிறைய மிஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி இல்லையா? சரி, உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோன்.